தல தீபாவளியா? தல தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்? தல தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்லாம் தெரியாது. தல தீபாவளி அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணா கொண்டாடுவாங்கண்ணா. கல்யாணம் ஆன பிறகு வர்ற மொதல் தீபாவளிக்கு தலை தீபாவளின்னு பேரு. மாப்பிள்ளைய வீட்டில், அதாவது பொண்ணு வீட்டில் நல்லா கவனிக்க வச்சு செய்யறதுக்காக வச்ச பிளான் நான் நினைக்கிறேன். கட்டி கொடுத்தா காலகாலம் நாங்கள் செய்வோம், ஒரு முறை அவங்க செய்யணுமே. அது சம்பிரதாயம். ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஒரு வருஷத்துக்கு சீர் செய்யணும். ஒரு 2 வீலர் ஒன்று கொடுத்தாங்க, நல்ல ஒரு 10 சவரம் ஒன்று மாதிரி செயின் ஒன்று கொடுத்தாங்க. மாப்பிள்ளைய இருந்தால் கோல்டு செயின் வரும், மோதிரம் வரும். ஒரு தடவை வாங்குறாங்க. அது தலை தீபாவளி, பொதார பொங்கல், என்னோட சம்திங் ஏதாச்சும் பேர் வச்சு சொல்லி வாங்கிக்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். சத்தியமா தெரியாது. புது பொண்ணு வீட்டுக்கு வராங்க, அதனால அதை தலை தீபாவளின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஏங்க என்ன பார்த்தா தலை தீபாவளி கொண்டாடுறோம். கல்யாணம் உங்களுக்கு கெட்டதா தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு கல்யாணம்டா. சாப்பாடு கறி மீன் ஆக்கி போடுவாங்க, அவங்களுக்கு போட்டு சந்தோஷமாச்சு அமுச்சுடுவாங்க. மாமியார் வீட்டில் கூப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டு நகை வாங்கி போட்டு நமக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாங்கண்ணா. மாமியார் வீட்டுல இருந்து வசூல் பண்றதுக்கு மாப்பிள்ள அதான் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த கருத்து தான் தலையில எண்ணெய் வச்சதா தலை தீபாவளி. அம்மா சொல்லிடுங்க. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படின்னு ஒரு ரிமைண்டருக்கு தான். எனக்கு தெரியாதுங்க. ஐயோ எங்க அக்கா வெயிட் பண்ணிட்டு. வைஃப் அவங்க வீட்டில் கொண்டாடுற லாஸ்ட் தீபாவளி, ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் கொண்டாடுற ஃபர்ஸ்ட் தீபாவளி. அந்த பொண்ணு மாப்பிள்ள அதிகம் நிலையத்துக்கும் அவங்க சம்பந்திபுரத்தில் நமக்கு வரத்துக்கும் எல்லாத்துக்குமா கொண்டாடுற பண்டிகை தலை தீபாவளி. வருஷம் கொண்டாடுற தீபாவளியை விட இது ஸ்பெஷல். மாமனார் மாமியாரோட உறவுகளை வலுப்படுத்துறதுக்காக தலை தீபாவளி கொண்டாடுறோம். வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வர்றது. எல்லா பண்டிகைகளுடைய பர்பஸ்மே மகிழ்ச்சி, பகிர்தல், கொண்டாட்டம். அதுதான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். லா காலேஜ் இந்த சைடு, அந்த சைடு லா காலேஜ். ஆமாம் சார். அம்பேத்கர் காலேஜ். அம்பேத்கர் காலேஜ் கார்னர் இருக்குது சார். அது எப்படி சொன்னாங்களா சார்? இல்லை கார்னர் இருக்குது. அம்பேத்கர் காலேஜ் தானே? ஆமாம் சார். வெறும் காலேஜ். ஆமாம் சார். கார்னர்லேயே இருக்குது. உங்கள் அம்மா தெரிஞ்சிருக்கேன் சார். கார்னர். தேங்க்யூ சார். நீங்கள் லா காலேஜ்னா யாரும் தெரியாது. லா காலேஜ். அது எப்படி போனது? லா காலேஜ். லா காலேஜ் ஹைகோர்ட் கவர்மெண்ட் இல்லை சார், இங்கே ஒன்று இருக்குது சார். அம்பேத்கர் காலேஜ் இருக்குது. தேங்க்யூ சார். போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. ஹாப்பி தீபாவளிங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேட்டிக்கங்க, பயந்துறாங்க. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. தேங்க்யூ சார். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். மவுண்ட் ரோடு என்ன போனா? அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. ஒரே சீட்டா? நான் ஆல்ரெடி இருக்கேன். நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு பிக்காளி ராஸ்கல் ஈத்ர. ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கற மரியாதை பேசிட்டு இருக்கு. வவ்வாலுக்கு பிறந்த பயமுள்ள. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரே நிமிஷம். இங்கே வெடி
என்ன வச்ச ஓரமாக வைக்கிறேன் நான் ஓரமாக தானே வச்சேன் நான் இங்கே தானே வச்சேன் நான் ஏய் அருகா வண்டி கடியில கால் அடியில இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ என்னடா முறப்பு அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல பிச்சு பிக்காளி பழம் ராஸ்கல் ஈத்ர எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிப்புல போயிரு அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்